இப்போ நம்ம டீ தான் ஜங்குக்கு பார்த்து, இப்போ எதுக்குன்னு இப்படி பார்த்துட்ருக்க? என்னால் சாப்பிடவே முடியல, இருந்துச்சு வெளியே போ. இல்லை, நீ சாப்பிட்டனா அப்படியே எடுத்து வச்சுட்டு போகலான்னு பார்க்குறேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, சாப்பிட்டாலும் நான் எடுத்து வச்சுக்கிறேன். நீ கிளம்பு. நீ இப்போ போறியா இல்லை நான் போகிறேன்? ஏய் உட்காரு, சாப்பிடு. நீ நைட்டு பசி தாங்க மாட்டேன், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக்கு அப்படியே எழுந்துருச்சு. அவருடைய பாக்கெட்டில் இருந்து அந்த கீ இருக்கும் இல்லையா, அந்த வண்டி சாவி, அந்த வண்டி சாவி எப்படி கையில் எடுத்துகிட்டு அந்த வண்டி சாவியோட அந்த ஷர்ட் பட்டன்ஸ் 2 ஓப்பனில் விட்டுருப்பார்ல, அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு நடந்து போக, நம்ம டீ வந்து இப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறாரு ஜங்குக்குடைய கையில் வந்து சாவி இருக்கிறத. இப்போ நம்ம டீ தான் ஜங்குக்கை பார்த்து, ஹே ஒரு நிமிஷம். என்ன? இல்லை, கையில் என்ன சாவி? என்னுடைய வண்டி சாவி. காரா? இல்லையே. பைக்கா? ஆமாம். உங்ககிட்ட பைக் இருக்கா? இது என்ன கேள்வி? எனக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ஒரு வண்டி இருக்கும் இல்லையா, அதனால தான் பைக் வாங்கினேன். நீ பைக் வச்சுருக்கேன்னு எனக்கு தெரியவே தெரியாது. உனக்கு தெரியலனா அதுக்கு நான் என்ன பண்ணுறது? சரி சரி, நான் கிளம்புறேன். ஏய் ஜங்குக்கு ஒரு நிமிஷம் வர்ற, என் பேர்லாம் ஞாபகம் இருக்குது. என்ன ஒரே ஒரு பைக் ரைட் கூப்பிட்டு போறியா? இல்லை கேட்கல, வேணும்னே பண்ணுவாங்க. ஒரு பைக் ரைட் கூட்டிகிட்டு போறியா? ஏன், அதான் உங்கள் அப்பா விட்டு சொத்து அவ்வளோ கார் இருக்கே, எடுத்துகிட்டு போக வேண்டியதானே? இல்லை, எனக்கு பைக்கில் போகணுன்னு சின்ன வயசுலேருந்து ஆசை. நைட் டைம் நான் ஜிமின் கூட ஸ்கூட்டியில் போயிருக்கேன், ஆனால் பைக்கில் இது வரைக்கும் போனதில்லை. ஆமாம், உனக்கு வயசு என்ன? 24. 24 வயசு கழுத வண்டியில் போனதில்லை. நான் அமைதியாக இருக்கேன். திட்டினாலே திட்டுவேன், திட்ட மாட்டேன். இல்லை, காரி ஆக வேண்டியது இருக்கு. அது நீ இப்போ முடியலனாலும் பரவாயில்ல, எப்பயாச்சும் நீ வேலை விஷயமா எதனாவது வெளியே போகும்போது கூப்பிட்டனா வர்றதுக்கு ட்ரை பண்ணுவேன். அந்தளவுக்கு பிடிக்குமா? இதே உங்கள் அப்பாட்ட சொல்ல. நான் சொன்னேன், ஆனால் அவர் அதான் கார் இருக்குல்ல அதிலே போயிட்டு வான்றாரு. ஆனால் எனக்கு காரை சுத்தமாக பிடிக்காது தெரியுமா. நிம்மதியாக காற்று வாங்க கூட முடியாது. அதே பைக்னா அப்படி இல்லைல்ல, அதான். சரி, அதனால் எப்போ முடியுமா அப்போ கூப்பிடு. இல்லை, இப்பயும் வெளியே தான் போகிறேன், வரேன்னா வா. எங்கே போகிற? என்னுடைய ஃபேவரட் ஸ்பாட். உன் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா? நான் மட்டும்தான். கூப்பிட்டு போறியா? வரியா? சரி வா, ஆனால் ஒரு கண்டிஷன். என்னது? அங்கே வந்து சும்மா தொணன்னு திமிருத்தனமாலாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது சொல்லிட்டேன். நான் ஒன்றும் வாயாடுறது வேணும்லாம் ஒன்றும் பேசல, அதுவாக வரும். நீ வாயாடுறது அது க்யூட்டாக இருக்கும், அது வேறு விஷயம். ஆனால் ஒரு சில டைம் உங்ககிட்ட இருக்க பணத்திமுறை காட்டுவல்ல, அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அந்த இடத்த விட்டு வெளியே போயிடுறாரு. ஆனால் இங்கே நம்மகிட்டே ஒரு மாதிரி ஒரு டீப் திங்கிங்க்கு போயிடுறாரு. ஏன்னா இத்தனை நாள் நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம டேவை திட்டியிருப்பார், எதனாவது ஒன்று வெறுப்பேற்றுற மாதிரி பேசியிருப்பார். ஆனால் ஒரு வார்த்தை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருப்பாரா, அது ஒரு மாதிரி நம்ம டேக்கு வந்து ஹர்ட் ஆகிடுது.
ஒரு மாதிரி அதையே யோசிச்சுட்டு நின்றுட்டுருக்கா. வெளியே போன ஜங்குக்கு என்ன இவனை இன்னமும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி உள்ளே வந்து டே ஆ ஆ வா என்ன யோசிச்சுட்ருக்க இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் அப்படி நம்ம சங்குக் கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போக பார்த்தா நம்ம சங்குக் வந்து அப்படியே பைக்கை முறுக்கிக்கிட்டு அப்படியே ஒரு யூட்டர்ன் போட்டு நம்ம டேக்கிட்ட வராரு. அதை பார்க்கும்போது நம்ம டேக்கு பார்க்கணுமே. இது வரைக்கும் ஜங்குக்கு அப்படி பார்த்தது கிடையாது. ஏன்னா அவர் ஆல்ரெடி ஒரு ஃபார்மல் ட்ரெஸ்ஸில் இருக்கார். பார்த்தா அதுக்கு பைக் வேறு, அது பிளாக் ஷர்ட்டு பைக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கார். ஒரு மாதிரி ஹேண்ட்ஸமாக நம்ம டீ வந்து அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி கால் பண்ணிட்டு ஜங்குக்கே பார்த்துட்ருக்கேன். உட்காரு போகலாம் பிடிச்சிக்கோ. என்ன இல்லை வண்டியை சொன்னேன். நீ சொன்னாலும் உன்னை பிடிக்க மாட்டேன். இப்போ தான் சொல்லி கூப்பிட்டு வந்தேன். சாரி படுற போறியா? போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக்கு அப்படியே வண்டியை பொறுமையாக அப்படியே ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாருக்கு. அவ்வளோ அழகான ஒரு சின்ன ஜேர்னி. ஒரு 1 hour இருக்கும் அங்கேருந்து ஒரு ட்ராவல். நம்ம சங்குக் அந்த இடத்த விட்டு கொஞ்சம் வெளியே சிட்டியை விட்டு கொஞ்சம் தூரமாக போகிறாரு. கொஞ்சம் உயரமான இடத்துக்கு போகிறாரு. சில்லுன்னு காத்தடிக்க ஆரம்பிக்குது. நைட் ஸ்கை, அந்த ஹோல் சிட்டியும் தெரியுது. அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம அந்த ட்ராவலில் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கார். வாய் விட்டு கத்தி அவ்வளோ சவுண்டாக அப்படியே கத்திக்கிட்டு என்ஜாய் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது. ஆனால் ஷையாக இருக்குது நம்ம டேக்கு. அமைதி அப்படியே நம்ம சங்குக் பின்னாடியே உட்காந்துட்டு வந்துட்டுருக்க. நம்ம சங்குக் ஒரு ஸ்பாட்க்கு போயிட்டு அப்படியே வண்டியை நிப்பாட்டிடுறாரு. டேவும் அங்கே இறங்கிடுறாரு. இப்போ நம்ம சங்குக் தான் வண்டி அப்படியே ஸ்டாண்ட் போட்டு ஒரு ஓரமாக நிப்பாட்டிட்டு அந்த அவருடைய ஃபேவரட் ஸ்பாட்டுன்னு சொல்வார் இல்லையா, அதை நோக்கி நடக்கிறாரு. அதாவது அந்த இடம் ஆல்ரெடி ரொம்ப தூரம். ஒரு எட்ஜுக்கு போனால் அங்கேருந்து கீழே விழ தான் வேண்டியது. ஆனால் ரொம்ப எப்படி சொல்கிறது, பள்ளம் மாதிரி இருக்கும் அது பார்க்குறதுக்கு. ஆனால் அந்த ஸ்பாட்லேயே மேலே ஒரு தூரத்தில் ஒரு பாறை மாதிரி இருக்கும். அந்த பாறையில் நம்ம சங்குக் வந்து ஏறி உட்காந்துக்க நம்ம வந்து நம்ம சங்குக் அங்கே ஏறி உட்கார்றத பார்க்குறாரு. ஆனால் அவர் போகல. அவர் கீழேயே அந்த புல் மேலேயே நின்றுக்கிட்டு அந்த இடத்த ஃபுல்லாக அப்படியே ரசித்து பார்த்துட்ருக்க நம்ம சங்குக் நம்ம டேவை பார்க்குறாரு. நம்ம வந்து நைட் ட்ரெஸ்ஸில் இருக்கார். பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருக்கார். சொல்லப்போனால் அவருடைய உதட்டில் ஒரு சின்ன ஒரு ஸ்மைல் இருக்குது. ஏன்னா அவர் சந்தோஷமாக இருக்கார். அவரை சுற்றிலும் எந்த ஒரு எக்ஸ்பென்சிவ் லக்ஸுரிஸ் எதுவுமே இல்லைனாலும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கார். அதை பார்க்குறப்போ நம்ம சங்குக்கு அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்கா. நம்ம சங்குக்கை பார்த்து ஒரு சின்ன ஸ்மைல் கொடுத்துட்டு அந்த பாறை பக்கம் பொறுமையாக அப்படியே நடந்து போயிட்டுருக்க நம்ம சங்குக்கு ஒரு கை கொடுக்குறாரு. நம்ம வந்து அந்த பாறை மேலே ஏறி வர்றதுக்கு நம்ம டேவும் சங்குக்குடைய கையை பிடிச்சி பொறுமையாக அந்த பாறை மேலே ஏறிட்டு சங்குக்கு பக்கத்துலேயே கால் நீட்டி அந்த பாறைக்கு மேலே உட்கார நம்ம வந்து ஒரு மாதிரி அமைதியாக இருக்க. நம்ம சங்குக் என்ன ரொம்ப அமைதியாக இருக்க. உனக்கு டேஸ்ட்டு மட்டமாக இருக்கும்னு நினச்சேன். பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு, அழகாக இருக்கு. என்ன சிரிக்கிற? நான் சிட்டியை தான் சொன்னேன். நானும் எதுவுமே சொல்லியே. அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா பிரச்சனை ஆகாது. ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு பிடிச்ச விஷயத்தை தானே நான் செய்கிறேன். அப்போ சரி, நான் அமைதியிட்டேன். இல்லை, அவன்கிட்ட ஒன்று கேட்க தோணுது. கேட்டால் நீ என்ன சீப்பாக அதை நான் நினச்சிருவியோ? சீப்பாவா? சொல்லு, என்ன கேட்கணும்? இல்லை, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிடிக்கலான்னு சொன்னையே. பிடிக்கலான்னு சொன்னா? எப்போ சொன்ன? வீட்டில் வச்சு சொன்னியே. ஆமாம், பணத்து முறை காட்டும் போது எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னேன். அது நான் என்ன பண்ணுவேன் சொல்லு? என்ன சின்ன வயசுலேருந்து
ஃப்ரீயாக விட்டதே கிடையாது. எது பண்ணாலும் நம்மள்ட்ட காசு இருக்குது, நம்ம என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வளர்த்துட்டாங்க. நானே ஒரு சில டைம் என்னுடைய மைண்டை மாற்றிட்டு மற்றவங்கக்கிட்ட நார்மலாக இருக்கணும்னு நினைப்பேன். ஆனால் அவங்களாம் ஒரு மாதிரி ஒரு லெவலை விட்டு என்னை கலாய்க்க ஆரம்பிக்கும் போது என்னை நானே டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்கு என்கிட்ட மணி மட்டும்தான் இருக்குது. அதனால தான் அந்த மாதிரி பேசிடுவேன். நான் வேணும்லாம் பண்ணல சங்கு, புரியுது. நான் உன்ட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். உங்ககிட்ட பணம் இருக்குது, பணத்தை முறை காட்டுறேன். இல்லைண்ணா 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 தெரியல. அதே தான், காசுன்றது நம்மளுக்கு தேவை தான். ஆனால் காசு தான் இல்லாமன்னு கிடையாது, புரியுதா? காசை வச்சு உனக்கு பிடிச்ச விஷயங்களும் பண்ண முடியுதா? பண்ணேன். ஆனால் காசையே உனக்கு பிடிச்சிருக்குன்னா அதை எப்போவுமே மாற்ற முடியாது. உங்ககிட்ட இருந்தாலும் அதை செலவழிக்க முடியாது, புரியுதா? உங்ககிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் கேட்கலாமா? இனிமேட்டு நைட்டு வெளியே எதுனாது போகிறதா இருந்தால் என்ன கூட்டிகிட்டு போறியா? கூட்டிகிட்டு போகிறேன். ஆனால் அதுக்கு நீ என்ன தருவ? என்ன வேணும்? என்ன கிடல் தருவியா? கொடுக்க முடிஞ்சா கொடுப்பேன். சரி, என்ன வேணும்னு சொல்லவே இல்லை. சொல்கிறேன். ஏன் கூட்டிகிட்டு போக முடியாதா? அதான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறேனே. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக்கு அப்படியே அமைதியாகிட. இப்போ நம்ம டேவும் அப்படியே அமைதியாகிடுறாரு. ஆனால் அந்த இடத்த ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இருக்கும் போது தான் நோட்டீஸ் பண்ணுறாரு. நம்ம சங்குக்கு வந்து வீட்டில் இருக்கும் போது ஷர்ட் பட்டன்ஸ் ரெண்டை வந்து ஓப்பனில் விட்டுருந்துருப்பாரு. இப்போ நம்ம சங்குக்கு வந்து க்ளோஸில் வச்சுருக்காரு. நம்ம டேக் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ நம்ம டே அப்படியே பொறுமையாக நம்ம சங்குக்குடைய அந்த ஷர்ட்டை வந்து அப்படியே லைட்டாக அப்படியே எட்டி பார்த்துட்ருக்க. நம்ம சங்குக்கு அதை பார்த்துட்டு, ஏய் என்ன பார்க்குற? இல்லை ஒன்றும் இல்லை. பொய் சொல்லாத. பொய்யெல்லாம் நான் ஒன்றும் சொல்லலை. 2 பட்டன் ஓப்பனில் வச்சுருந்தியா, இப்போ க்ளோஸில் வச்சுருக்கியா? அதான் பார்த்தேன். அது நீ அதை ஓப்பன்லேயே விடு. ஏன் சொன்ன? ஏன் ஓப்பனில் விடணும்? யாராவது பார்த்துட்டாங்கன்னா கண்ணு போட்டுரும். ஐயடா, இவர் உடம்பு அப்படியே பார்த்து வந்து பாய போகிறாங்க. ஏன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி ஓப்பனில் விட்டுருந்தேன். பார்த்தியா, நீயே கவனிச்சிருக்க. இப்போ மற்றவங்க கவனிக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் இருக்கு? ஓ, கேர்ள் ஃப்ரெண்ட்காக பற்றி வைக்கிறீங்களோ? கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் எனக்கு இல்லை. அப்படியா? பாய் ஃப்ரெண்டு? ஏன் உன் முகரக்கட்டைக்கு ஏன் கிடைக்கல? நல்லா தானே இருக்காங்க. இருக்கிற முகரக்கட்டைக்கெலாம் ஒன்று மாதிரி திமிரு பிடிச்ச குழந்தைய தான் பிடிச்சிருக்கான். அதுதான் என்ன மாதிரி நல்ல பையனெல்லாம் பிடிக்கல. ரொம்ப தான். உனக்கு யார் திமிரு இல்லைன்னு சொன்னார்? வாய்க்கொழுப்பு அவ்வளோ இருக்கு. என்ன சொன்னா? இல்லை ஒன்றும் இல்லை. சரி, ஓப்பன் பண்ணிக்கோ. நான் ஒன்றும் கண்ணு வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொன்னதும் நம்ம ஜங்குக்கு ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு அந்த 2 பட்டனையும் ஓப்பன் பண்ணி விட்டுடுறாரு.
அப்படியே சில்லுன்னு காற்று அந்த ஷர்ட் பட்டன்ஸ் ஓப்பன் பண்ணதும் அந்த ஷர்ட் லைட் அப்படியே அந்த காற்றுல ஆடுறது அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம சங்குக்கும் வந்து லிட்ரலி சொல்லப்போனால் நம்ம டே லைட்டாக ரசிக்க ஆரம்பிச்சிட்றாரு. நம்ம சங்குக்கும் டே பார்க்காத நேரம் டேவை ரசிக்கிறாரு. இப்போ நம்ம டே தான் சங்குக்கு பார்த்து இப்போ ஓகே எல்லாம் அந்த பைக்கில் உட்காந்துட்ருக்கும்போது பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்தா, அந்த 2 பட்டன் ஓப்பனில் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். நல்லா இருந்தனா இல்லை நல்லா இருந்தனா? எப்போவுமே இந்த நினப்பு தான் போல உனக்குலாம். ஏய், நல்லா இருந்தனா நல்லா இருந்தனா தானே கேட்டேன். ரெண்டுமே ஒன்று தான். சரி சரி போகலாமா? என்ன இப்போ தானே வந்தோம்? நம்ம வந்து 1/2 மணி நேரம் ஆக போகுது. 1/2 மணி நேரமா? நம்ம அங்கேருந்து கிளம்பி இங்கே வர்றதுக்கு 1 hour, அப்புறம் இங்கே வந்து ஒரு 1/2 hour, மொத்தமாக வீட்டில் இருந்து கிளம்பி 1.5 hour ஆச்சு. அச்சோ, அப்பா வந்துருப்பாரே. வரமாட்டார். எப்படி சொல்கிற? இன்றைக்கி அவருக்கு ஃப்ளைட்டா? எங்கப்பா வெளியூர் போகிறாரா? எப்படி உனக்கு தெரியும்? அவருடைய பிஏ என்னுடைய ஃப்ரெண்டு நாம்ஜன். எப்போவுமே உருன்னு இருப்பார். அவரை எப்படி ஃப்ரெண்டு பிடிச்ச? அதெல்லாம் பேச்சு திறமை வேணும். என்கிட்ட கூட எங்கள் அப்பா ஒரு வார்த்தையும் சொல்லவே இல்லை. லட்சணத்தை பார்த்துக்கோ நீ, நான் எதுவும் சொல்லலை. டே இங்கே வா, கிட்ட வா, ஒன்று சொல்கிறேன். என்ன? இப்போது கையில் காசு இருந்தால் எல்லாமே பண்ணிடலான்னு நினைக்கிற உன் நினப்பு இருக்குல்ல? எனக்கெல்லாம் அப்படி இல்லை. ஒத்துக்கோ, இருக்குது. அது ரொம்ப எப்படி சொல்கிறது, நீ லெசன் எடுக்க ஆரம்பிக்காத. நான் லெசன் எடுக்கல, வாயை முடின்னு சொல்கிறேன்ல. சரிப்பா, நான் வாயை முடிக்கிறேன். எங்கே அட்வைஸ் கூட பண்ணுறதுக்கு இந்த காலத்தில் முடியாது போல். உனக்கு அப்படி எதனாவது பேசணும்னு தோணுச்சுன்னா உனக்குன்னு இருக்கிற லவ் லைஃப் பற்றி பேசு. லவ் லைஃபா? நான் இது வரைக்கும் யாரையும் லவ் பண்ணதில்லை. சீரியஸ்லி? இப்போது பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் அவங்க ஓகே சொல்கிறதுக்கு 1 week ஆகும். என்ன லைட்டாக க்ரீன் சிக்னல் காட்டுற மாதிரி இருக்கு? காட்டும் காட்டினா நல்லாயிருக்கும். ரெட் சிக்னலில் இருக்க க்ரீன் சிக்னல் காட்டுறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணணும். வெயிட்டிங் தானே, பண்ணிட்டா போச்சு. என்ன ஒன்றும் இல்லையா? அப்படி பார்க்குற? நான் எங்கள் உன்னை பார்த்தேன். அங்கே பாரு, நிலா அழகாக இருக்குது. நிலா அழகாக இருக்குன்னு சொன்னால் ஐ லவ் யூன்னு அர்த்தம், தெரியுமா? இவ்வளோ கேவலமாக ஃப்ளர்ட் பண்ணாத சங்கு. நீ நானும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா? என்ன திடீர்னு? அப்பப்போ சண்டை போட்டுக்கிறோம், அப்பப்போ நல்லா பேசுகிறோம்ல, அதுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருந்துட்டு போயிடலாமே. நான் ஃப்ரெண்ட்ஸ்? நான் ஃப்ரெண்டெல்லாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக்கு எழுந்துச்சு நின்று ஷர்ட்டெல்லாம் அப்படியே சரி பண்ண, நம்ம டேவாக எழுந்துச்சு நின்றுட்டு, ஏன் என்னாச்சு? எங்கே போகிற? நான் ஃப்ரெண்டெல்லாம் இருக்க மாட்டேன், வண்டியில் ஏறு போகலாம். ஏன் வண்டியில் ஏறு? நான் ஏற மாட்டேன், என் ஃப்ரெண்டாக இருக்க மாட்டேன், சொல்லு. ஏன்னா ஃப்ரெண்டாக பார்த்துட்டு நல்லா லவ்வராக பார்க்க முடியாது. ஆட்டப்பாவி. ஏண்ணா
ஆஹா. ம் ஏறியா இல்லை நான் போவா? ஏறுறேன். இன்னும் ஒரு ஆசை இருக்குது, அதையும் நிறைவேற்றிடுறியா? என்னது? ஐஸ்கிரீம். ஆ, ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீமு ரோட்டோரமாக ஐஸ்கிரீம் விற்கும்ல, வாங்கிதான். ஏன் எது? அந்த குல்ஃபியா? ம் இருந்தால் வாங்கி தரவா? அதெல்லாம் இருக்கும். ம் பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குல் சொன்னதும் நம்ம டீமும் வண்டியில் ஏறி உட்காந்துக்கிறாரு. இப்போ 2 பேருமா சேர்ந்து அப்படியே பொறுமையாக ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்கு. ஃபாஸ்ட்டாலாம் போகல, பொறுமையாக போகிறாங்க. அப்போ பார்க்குறாங்க ஒரு மெயின் ரோட் சைடு ஒரே ஒரு தள்ளு வண்டி தள்ளிட்டு போயிட்டுருக்காரு ஒருத்தர். அப்படியே நம்ம ஜங்கு போயிட்டு பைக்கை பொறுமையாக அவர்கிட்ட ஸ்டாப் பண்ண அவருக்கு அந்த சின்ன கடைக்காரர் பார்த்துட்டு, என்னப்பா வேணும்? இல்லை, குல்ஃபி ஒன்று தாண்டா இருக்குது, வாங்கித்தா ப்ளீஸ். சரி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக்கு நம்ம டேக்கு அந்த குல்ஃபியை வாங்கி கொடுத்துரு. வேறு எதனா ஐஸ்கிரீம் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்க, பட் நம்ம சங்குக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட அவரும் அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. நம்ம சங்குக்கு காசு கொடுத்ததும் இப்போ நம்ம ஜங்குக்கு தான் காட்டுறாங்க. வண்டியை கொஞ்சம் ஒரு ஓரமாக நிப்பாட்டி வைக்கிறாரு, ஒரு தெருக்குள்ளே நிப்பாட்டி வைக்கிறாரு. நம்ம டீ வந்து வண்டியிலேருந்து இறங்கி பொறுமையாக அந்த குல்ஃபி கவரை வந்து பிரிச்சுட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. சாப்பிட்றாரு. அவருக்கு சரியாக சாப்பிட கூட தெரில. அதில் அந்த கீழே வந்து அப்படி உருகி அவருடைய கையிலே ஊற்ற ஆரம்பிக்குது. இப்போ நம்ம ஜங்குக்கு வந்து சொல்லி கொடுக்குறாரு, ஏய் அண்ணாந்து பார்த்து சாப்பிடு, அண்ணாந்து பார்த்து சாப்பிட்டா இருமல் வந்துடாதா? சாப்பிட்டு பாரு. ஏ ஆமாம், உருகிறதெல்லாம் வாய்க்குள்ளேயே போயிடுது சொன்னல. உனக்கு வேண்டாமா? வேண்டாம். உனக்கு பிடிக்கும் தானே? எப்படி கண்டுபிடிச்சா? அதான் அவர் ஒன்றே ஒன்றா இருக்குன்னு சொல்லும் போதே உன் மூஞ்ச பார்த்தனே. சரிந்தா சாப்பிடு. வேண்டாம். ஏன்? நான் வாய் வச்சு சாப்பிட மாட்டேன். நீ நானா கல்யாணங்கள் என்ன சொன்ன? இல்லை ஒன்றும் இல்லை சொல்ல. வேண்டாம் சொல்ல. வேண்டாம். நீ வெக்கப்படாத சொல்ல. வெக்கப்படுறதுல இதில் என்ன இருக்கு? அப்புறம் என்ன சொல்லு? என்னமோ சொல்ல வந்து நீ, ஆனால் வாய மூடிட்ட. கல்யாணம் பண்ணிக்க போகிறவனை மட்டும்தான் அவன் சாப்பிட்டு தரதை நான் சாப்பிடுவேன்னு சொல்ல வந்தான். அதை மாரி கொடுத்தா தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணுறேன். சத்தியமா அம்மா ப்ராமிஸ். ஆயா ப்ராமிஸா? ப்ராமிஸ் தானே? சரி இந்தா. தெரிஞ்சே கொடுக்குற? தெரிஞ்சு தான் கொடுக்குறேன். பிரச்சனை வந்தால் ஃபேஸ் பண்ண ரெடியா? பார்த்துக்கலாம். வர்ற அதான் எனக்கு பைக் ஓட்ட தெரிஞ்சிருக்கல. அதுக்கு யாராவது என்ன தூக்கிட்டு போக வந்தாலும் நீ பைக்கில் வச்சு தூக்கிட்டு போக மாட்டிய? ஆசை தான். படத்தை பார்த்து கேவலமாக கெட்டு போயிருக்க. ஏன் தான் இப்படி நோஸ் கட் பண்ணுறியோ ஒரு மூடில் இருக்கும்போது? மூடா? நீ நினைக்கிற மூடு இல்லைப்பா, நான் சொல்கிற மூடு வேறு. அப்படியே மூடில் இருந்துட்டாலும் என்ன சொன்ன? அதெல்லாம் இருக்க வேண்டிய நேரத்தில் இருக்கும். அப்படி கண்ணா பின்னான்னு நடுரோட்லலாம் வராது. இந்தா தேங்க்ஸ். கட்டிக்க போகிறவங்கிட்ட தேங்க்ஸ் எல்லாம் சொல்லி பழகுவியா? ஏய் என்ன நீ மட்டும்தான் பேசுவியா? எனக்கு பேச தெரியாதா? திமிராக தான் பேசுவேன்னு பார்த்தேன். பரவாயில்ல, இதெல்லாம் கூட வருது. இப்போ தானே பார்க்குறேன், போக போக நல்லா வரும். 1 வீக் டைம் கொடுத்து 2 நாளைக்கு வந்துட்டேன் சங்கு. அப்புறம் அலையை விட்டுரும் பார்த்துக்கோ. நீ அலையை விட்டோம் பின்னாடி அலைவன்னு நினைக்கிறியா? மாட்டியா?
அப்போ நான் இல்லைன்னா வேறு ஒருத்தனை சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். அப்படி தானே? ஏய், குல்ஃபி கொடுத்துட்டு பேசு. நீ முதல்ல சொல்லு. அப்படிலாம் இல்லை, நீ குல்ஃபிக்காக சொல்லாத. ஏய், சத்தியமாக ஒன்று தவிர வேறு யாரும் பார்க்க மாட்டேன்டா, குட்ரா. குல்ஃபிக்கு ஆசைப்பட்டு வாழ்க்கையை விற்ற கதையாக இருக்கக்கூடாது சொல்லிட்டேன் நான். உன்னை கட்டிக்கிட்டா என்ன வாழ்க்கை விற்க போய் சொல்லு. சரி, வீட்டுக்கு போகலாம். வீட்டில் தான் யாருமே இல்லையே. அதான் யாரும் இல்லைல்ல. டேய், என்ன வீட்டில் யாரும் இல்லைன்னு சொன்னேன். அதான் நானும் சொன்னேன், வீட்டில் யாரும் இல்லைன்னு. இன்னைக்கு ஒரு பிடி. என்னது? ஒன்றும் இல்லை, வீட்டுக்கு போகலாம். முதல்ல சாப்பிட்டு முடி. அது 20 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக்கு அந்த குல்ஃபி ஒரு அந்த குச்சியில் இருக்க கொஞ்சத்தையும் அப்படியே வாயில் விட்டு மொத்தமாக இழுத்து போட்டு அப்படி கடிச்சு முழுங்கிட்டா. நம்ம அதை பார்த்துட்டு, ஏய் என்னடா உட்காரணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை சொல்ல, நம்ம டேவும் அப்படியே பைக்கில் ஏறிக்கிறாரு. நம்ம சங்குக்கு அப்படியே ட்ரைவ் பண்ணி நேராக வீட்டுக்கு போயிடுறாரு. நம்ம டே ஒரு நிமிஷம் திகிர்னு ஆகிடுது. ஏன்னா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறோன்னே, போகிற வேகத்துக்கு எதுனா பண்ணிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே பதட்டமாயிட்டே இருக்க. நம்ம சங்குக்கு வண்டியை உள்ளே பார்க் பண்ணிவிட்டு நம்ம டேக்கிட்ட, நீ வீட்டுக்கு போ, மேலே ரூமில் போய்ட்டு இரு, நான் ட்ரெஸ்ஸை மட்டும் மாற்றிட்டு வரேன். ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வரேன்? போ, கொஞ்சம் எடுத்துகிட்டு வர வேண்டியதெல்லாம் இருக்குது. என்னது? டேய், இன்னைக்கு நைட்டு வேறு லெவலில் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாமா? அதுக்கு ஒரு சில விஷயங்கள் தேவைப்படும்ல, அதுக்கு தான் நான் எடுத்துகிட்டு வரேன், நீ போ. என்னத்தை என்ன எடுத்துகிட்டு வர? நீ போ, நான் சொல்கிறேன். ஐயோ, நான் பஞ்சர் ஆக்கிடுவோம் போலே. நீ போ, வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவை அப்படி நம்ம சங்குக்கு அப்படியே அமுச்சு வைக்க, நம்ம டேக்கு ஒரு நிமிஷம் பயமாயிடுது. இவரும் மேலே ரூமுக்கு போயிட்டு பெட் மேலே உட்காந்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு, சங்குக்கு வருவான்னு சொல்லிட்டு. நம்ம சங்குக்கும் வந்து நம்ம டே ஒரு டோரை அப்படியே நாக் பண்ணுறான். நம்ம டே கல் பண்ணிவிட்டு பயத்தோடு போயிட்டு டோர் ஓப்பன் பண்ண நம்ம ஜங்கு டடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு நைட் ட்ரெஸ் போட்டிருக்காரு. நைட் ட்ரெஸ்னால் ஒயிட் கலர் நார்மல் பனியன் ப்ளஸ் ஒரு ட்ரௌசர் மாதிரி அவருடைய நைட் ட்ரெஸ் அது தான் போட்டிருக்காரு. போட்டுட்டு 2 கையிலையும் ஃபுல்லாக கவர் ஃபுல்லாக ஸ்நாக்ஸு. அப்படியே நம்ம டே முன்னாடி வந்து டடா அப்படின்னு சொல்லிட்டு குதிக்க, நம்ம டே ஒரு மாதிரி பார்த்துட்டு, என்னது இதெல்லாம்? நைட்டு ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணலாம்ல. அட கர்மத்தை, நான் தான் பயந்துட்டனோ. நீ என்ன நினச்சேன்னு எனக்கு தெரியும், நானும் அதை தான் நினச்சேன். ஆனால் இப்போதைக்கு வேண்டாம், அப்புறம் பார்த்துக்கலான்னு. அது வரைக்கும் நம்ம ஜிக்கின்னு இருக்கலாம். சரி, விலகு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாரு, நம்ம டேவை அப்படியே நவுத்தி விட்டுட்டு ரூம்குள்ளே என்ட்ராக. அங்கே ஒரு டேபிள் இருக்குது. அந்த டேபிளில் இந்த ஸ்நாக்ஸ் எல்லாத்தையுமே அங்கே வச்சுட்டு நம்ம டேவுடைய ரூம்லேயும் ஒரு டிவியும் உண்டு. ஸோ அந்த டிவியை ஆன் பண்ணிவிட்டு ஒரு நல்ல படமாக வச்சு விட்டு அவர் பெட்டு மேலே ஏறி உட்காந்துட்டு நம்ம டேவையும் கூப்பிட்டு நம்ம டேவும் ஒரு மணி நின்று பார்க்குறாரு நம்ம ஜங்குக்கு பண்ணுற அரேஞ்ச்மெண்ட்லாம். பார்த்தா நம்ம டேவை அப்படியே கூப்பிட்டா நம்ம டேவும் போய்ட்டு பெட்டில் உட்காந்துக்கிறாரு. வச்சுட்டு நம்ம டே மேலே இழுத்து போட்டுட்டு நல்லா கிட்ட இழுத்து வச்சு உட்கார வச்சுட்டு அந்த பாப்கார்னு ஸ்நாக்ஸு அது இதுன்னு நம்ம டே கிட்ட எடுத்து கொடுத்து, இப்போ பாரு படத்தை பாருன்னு சொன்னேன். என்ன இல்லை உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? நீ தெரிஞ்சும் வேணும்னு தானே பண்ணுற? ஆமாவா? ஆமாம். நான் இப்போது டிவி ஆன் பண்ணாமல் ஒன்றை பார்த்துட்டுன்னு வச்சுக்கோயேன், என் மூட் மாறிடும். நான் டிவியை பார்க்குறது உனக்கும் நல்லது, நமக்கும் நல்லதுக்கு. அப்புறம் நாளைக்கு காலைல அவனுக்கு காலேஜுக்கு போகணும், எனக்கும் காலேஜ் போகணும், அதுக்கும் நல்லது. புரியுதா? ஓகே. டே, பை த வே, ஐ லவ் யூ.
இந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ணி இது வரைக்கும் நான் கேட்டதே கிடையாது. அதுவும் எனக்கு இப்படி ஒரு ப்ரப்போஸ் வரும்னு நான் நினைக்கல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் சொன்னேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மறந்துட்ட பத்தியா? சாரி. அது என்ன உனக்கு தனியா? மனுஷன் தானே நீயும். சரி சாரி போட்டு அப்பப்போ என்ன டிசப்பாயிண்ட் பண்ணிகிட்டே இருக்கா. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ ஒரு மாதிரி நம்ம ஜங்குக்கு பார்த்துட்டு யோசிச்சுட்டே இருக்கா. இப்போ தான் நம்ம டீம் நோட்டீஸ் பண்ணுறாரு. நம்ம ஜங்குக்கு வந்து கோச்சிக்கிட்டாருன்னா ஒரு மாதிரி பவுட் பண்ணுறாரு. அதை பார்த்துட்டு நம்ம டீ லைட்டாக சிரிச்சுட்டு நம்ம டீ அப்படியே ஜங்குக்குடைய ஃபேஸ் அப்படியே கப் பண்ணிட்டு சாஃப்டாக ஒரு கிஸ் பண்ணுறாரு. நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக ஒரு மாதிரி குஷியாக நம்ம டீவை பார்க்க, ஏய் என்னடா, இல்லை நீ தான் கோச்சிக்கிட்டல, அதான் கோச்சிக்கிட்டா இப்படிலாம் பண்ணுவேன்னு தெரிஞ்சால் நான் டெய்லி கோச்சிப்பேனே. சாரி நான் கோச்சிக்கிட்டேன். ஒரு வாட்டி தான் கொடுக்க முடியும்ப்பா. பாத்தியா இப்போ நான் உண்மையிலேயே கோச்சிப்பேன். சரி லாஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக்கு ஒரு மாதிரி சிரிச்சுட்டே இருக்க நம்ம டீவும் சாஃப்டாக ஒரு கிஸ் பண்ணுறாரு. நம்ம சங்குக்கு வாயில் ஒரு பாப்கார்னையும் போட்டு சிரிச்சுக்கிட்டே நம்ம டீயோடைய சீக்ஸில் கிஸ் பண்ண நம்ம டீவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கார். அப்படியே ரெண்டு பேருமா சேர்த்து அப்படியே இந்த மூவியை பார்த்துட்டே இருக்க நம்ம சங்குக்கு, டே நான் கேட்டதுக்கு பதில் சொல்லவே இல்லை. ஆமாம் என்ன கேட்டேன்? கேட்கல, சொன்னேன் ஐ லவ் யூன்னு. எனக்கு ஒன்று பிடிக்காம இருந்திருந்தா கிஸ் பண்ணியிருப்பேனா? கரெக்டு தான். ஆனால் எப்படிரா ஒரு 2 நாள் இருக்குமா என்கிட்ட சண்டை போட்டுகிட்டே இருந்தேன். இன்றைக்கி ஒரு நாள் உனக்கு பிடிச்ச மாதிரி வெளியே கூட்டிகிட்டு போனேன். என்ன அதுக்கு பிடிச்சிருச்சா? அது எப்படி பிடிச்சதுன்னு தெரியல. உன்னை பிடிக்கிறதுக்கு ரீசன் வேணுமா என்ன? இருந்தாலும் என்ன நம்புறியா? நம்புற. எதை வச்சு நம்புற? நான் இவ்வளோ ரிச்சுன்னு தெரிஞ்சோம் எனக்கு எது பிடிக்குமோ அதை நீ செஞ்சல. எனக்கு அதுலேயே அந்த நம்பிக்கை வந்துச்சு. ஓ ஏன் உன்னை நம்பக்கூடாதான்? அப்படி இல்லை, உன்னை பத்திரமா பார்த்துப்பேன். என்னை நம்பி வந்தேன் தெரியும், அதனால தான் ஒத்துக்கிட்டேன். ஒரு வாரம் டைம் கொடுத்தனே. நீ கொடுக்குற ஒரு வாரத்தில் தான் நான் உன்னை ரசித்து லவ் பண்ணி உன்கிட்ட வரணும்லாம் ஒன்றும் கிடையாது. அது வரைக்கும் என்னால் வெயிட்டும் பண்ண முடியாது. பிடிச்சிட்டு சொல்லிட்டேன், அவ்வளோதான். இதில் எதனா ப்ராப்ளம் இருக்கா? இப்போ அமைதியாக உட்காந்துட்டு படத்தை மட்டும் பாரு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக்கு அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு நம்ம டிவி கொஞ்சம் நல்லா இறுக்கி அணைச்சிட்டு அந்த பெட்டில் கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். நைட் டைமு மிட் நைட்டில் பெட்டில் பிடிச்ச பர்சனோட சுற்றி ஸ்நாக்ஸு பிடிச்ச மூவி ஓடுது. ஒரு ஹெவனில் சூப்பராக இருக்கும். அப்படியே அவங்க 2 பேரும் அதே மாதிரி ஒரு அழகான ஒரு பீஸ்ஃபுல்லான இதில் அவங்களுடைய காதல் கதையை ஆரம்பிக்கிறாங்க. நான் இந்த ஸ்டோரியை இங்கேயே முடிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரிஸை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கேன். ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாயிங் இட். அண்ட் எனக்கும் உங்களுக்கு இதை மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரிஸ் கொடுக்குறது ரொம்பவும் பிடிச்சிருக்கு. எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஐ லவ் யூ ஆல்.